மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆறுமுகத்திடம் கேட்கலாம். ஆறுமுகம், மாமல்லபுரத்தில் இன்று தாவேக தலைவர் விஜய் தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் உட்பட தாவேகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பதாக தகவல் வெளியானது. தற்போது இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன ஆலோசனை இதில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, என்ன முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவானி. தற்போதுள்ள அரசியல் பரபரப்பு சூழ்நிலையில் மாமல்லபுரத்தில் விஜய் தலைமையிலான மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டமானது செயல்வீரர் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதுல கலந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பற்றி பேச உள்ளதாக, அதாவது தேமுதிக தலைவர் பிரேமலதா மற்றும் சீமான்கள் எல்லாம் இதுவரை கூட்டணி பற்றி பேசாமல் வாய் திறக்காமல் இருப்பது இதில் முக்கியமாக பேசப்படும் என கூறப்படுகிறது. அதாவது இந்த தேர்தல் ஆணையம் விஜய்க்கு தாவேக்காவிற்கு விசில் சின்னம் அறிவித்து முதல் கூட்டமாக இது இருப்பதால் இதில் மிக முக்கியமாக கூட்டணி குறித்த ஆலோசனைகளை நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. மேலும் இதற்காக முக்கிய நிர்வாகிகள் சுமார் 2000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வைத்துள்ள பாசில் QR கோடு உள்ள நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்டமானது 11 மணி அளவில் ஆரம்பித்து மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளது. யுவராணி, தாவேக தலைவர் விஜய் கிட்டத்தட்ட 38 நாட்களுக்கு பிறகு மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஜனநாயகன் சென்சார் விவகாரம், CBI விசாரணை என்று தொடர்ந்து பிஸியாக இருந்த விஜய் தற்போது இந்த பொதுவெளியில் உரையாற்ற இருக்கிறார். என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. என்ன பேச போகிறார் சொல்லுங்க. அதாவது கூட்டணி குறித்தும் அதே போல் ஜனநாயகன் திரைப்படத்தோட தீர்ப்பானது 29ஆம் தேதி வர உள்ள நிலையில் அது குறித்தும் ஆலோசனைகள் நடத்தப் போவதாகவும் தெரிகிறது. முக்கியமாக இதில் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதா அல்லது கூட்டணியுடன் சேர்ந்து களமிறங்குவதா என்ற ஆலோசனைகளை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆறுமுகம்.